டுடே நம்ம இந்தியா பொலிட்டிக்கல் மேப் பற்றி பார்க்க போகிறோம். மேப் ஒர்க் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதோடைய மெஷர்மெண்ட்ஸ், அதோடைய ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், ஏரியா, டிஸ்டன்ஸ் எல்லாமே பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பொலிட்டிக்கல் மேப் பற்றி பார்க்கலாமா? நான் பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் இந்தியா பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மேப் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா டைரக்ஷனை மார்க் பண்ணணும். அதை மறக்கவே கூடாது. அப்போ தான் அது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு எதுன்னு கண்டுபிடிக்க. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி மேல்புறம் நார்த், கீழப்புறம் சவுத், ரைட் சைடு ஈஸ்ட், மேப்பில் ரைட் சைடு ஈஸ்ட் அண்ட் மேப்பில் லெஃப்ட் சைடு வெஸ்ட். ஓகே, இப்போ நம்ம பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் இந்தியாவில் வந்து இந்தியாவுடைய ஸ்டேட்டை பற்றி, அதோடைய டிவிஷன்ஸ் எல்லாமே பற்றி இப்போ படிக்க போகிறோம். ஓகேயா? ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து இந்தியாவோட ஈஸ்டில் என்ன ஓஷன் இருக்குன்னா பே ஆஃப் பெங்கால். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா பே ஆஃப் பெங்கால். ஓகே, அப்புறம் இந்தியாவுடைய வெஸ்ட்டு, அதாவது நம்ம மேப்பில் நம்மளுடைய லெஃப்ட் சைடில் வெஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா அரேபியன் சி. இருக்குது. ஓகே, இந்தியாவுடைய சவுத் சைடு அப்படியே டவுன் பார்ட்டில் என்ன இருக்குன்னா இந்தியன் ஓஷன் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இந்தியாவையும் ஸ்ரீலங்கையும் இந்த பிரிஞ்சிருக்க இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்? பாக் ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவோம், கல்ஃப் ஆஃப் மன்னார். இந்தியாவில் நடுவில் ஒரு லைன் பாஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு பேர் என்னதுன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர். அதோடைய பேர் வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ஓகே, தென் நம்ம கண்ட்ரி பார்த்திங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியரில், அதாவது ஈக்குவேட்டர் அதாவது ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகுதுல்ல, ஈக்குவேட்டருக்கு மேலே ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இருக்குது. அந்த லைன் நார்தன் ஹெமிஸ்பியரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நார்தன் ஹெமிஸ்பியரில் வந்து இந்தியா வந்து லொக்கேட்டட் ஆகிருக்கு. எப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 8 டிகிரி இருக்குது. இதில் 8 டிகிரி 4 டேஷ்லேருந்து 8 டிகிரி 4 இந்த இடத்துல வரும். இங்கேருந்து 37 டிகிரி 18 நார்த்தில் வந்து நார்த் லேட்டிடியூடில் வந்து இந்தியா லேட்டிடியூடில் லொக்கேட் ஆகிருக்கு. அப்புறம் வந்து இப்படி பார்த்திங்கன்னா 68 டிகிரி 7 டேஷ்லேருந்து தென் 97 டிகிரி, இங்கே 96 இருக்கா, இங்கே 97 டிகிரி 25 டேஷ் ஈஸ்ட் லாங்கிடியூட் வரைக்கும் இந்தியா வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் ஓகே, நம்ம கண்ட்ரியில் வந்து எந்த லைன் மிடில் பாஸ் ஆகுதுன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர். அது வந்து எந்த டிகிரியில் பாஸ் ஆகுதுன்னா இங்கே 24 டிகிரி இருக்கா, இதில் 23 டிகிரி இந்த கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 23 டிகிரி 1/2 டேஷ், அதாவது 30 டேஷ் நார்த்தில் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? இந்தியாவுடைய லொக்கேட்டட் நார்தன் பிளேஸில் எவ்வளோ ஹெமிஸ்பியரில் லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இது வந்து அதோடைய கால்குலேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல 80 டிகிரி இருக்குது. ஓகேயா? இதில் 82, இதில் 80, 81, 82ன்னு விடு வரும். 82 டிகிரி 1/2, அதாவது 30 டேஷ் ஈஸ்ட் லாங்கிடியூடு. அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அப்படி இந்த லைனுக்கு இங்கே வந்து ஜாயின் ஆகுறதுனா இந்த லைன் வந்து எப்படி பாஸ் ஆகுன்னா இது வந்து உத்தரப்பிரதேஷ். ஓகே, இந்த இடத்துல அலகாபாத் ஒரு இடத்துல வந்து மீட் ஆகும் அந்த லைன். இந்த அப்படி பாஸ் ஆகி போகும்.
இந்த லைனை தான் ஸ்டாண்டர்ட் மெரிடியனாக இந்தியாவில் எடுத்திருக்காங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் டைம் மெரிடியன், அதாவது இந்த லைன் பாஸ் ஆகிறத வச்சு தான் டைம் கால்குலேஷன். லண்டனில் க்ரீன்விச் மெரிடியன் இருக்குல்ல, அதுலேருந்து இந்த லைன் இங்கே மிடில் ஆஃப் இந்தியா, இந்த லைன் தான் மிடில் ஆஃப் த இந்தியா. என்ன லைன்னா 82 டிகிரி 30 ஈஸ்ட் லாங்கிடியூட் லைனை தான் அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் டைம் மெரிடியன் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் டைமை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்மளுடைய டைமை எல்லாமே நம்ம இந்த லைன் வச்சு தான் கால்குலேட் பண்ணுறோம். இந்த லைனில் வச்சு தான் எங்கே அதர் கண்ட்ரீஸில் 2 hours பிஃபோர் 2 hours ஆஃப்டர் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம இந்தியாவுடைய கண்ட்ரியோடைய ஏரியா ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். எப்படின்னா டோட்டல் இந்தியாவோடைய ஸ்கொயர் கிலோமீட்டர் எவ்வளோன்னா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். டோட்டலாக இந்தியாவுடைய டோட்டல் வந்து 32,87,268 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு. ஓகேயா, தென் இந்தியாவுடைய டோட்டல். ஓகேயா, தென் இந்தியாவுடைய நார்த் அதாவது கன்னியாகுமரியிலேருந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நார்த் டு சவுத் வரைக்கும் எவ்வளோனா 3,214 கிலோமீட்டர்ஸ் தூரம். அடுத்தது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு எவ்வளோ தூரம்னா அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து குஜராத் வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னா, அதாவது ஈஸ்ட் டு வெஸ்ட் அப்படின்னு பார்ப்பாங்க. அது எவ்வளோன்னா 2,933 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் இந்தியாவுடைய கோஸ்டல் லைன் பாருங்கள், வெஸ்ட்லேருந்து அப்படி ஈஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஓகே, வெஸ்ட்லேருந்து அப்படி ஈஸ்ட் இங்கே வரைக்கும் இருக்குது. வெஸ்ட்டில் குஜராத் கோஸ்ட்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி இந்த கோஸ்டல் லைன் மட்டும் எவ்வளோ தூரம்னா 6,100 கிலோமீட்டர், 6,100 கிலோமீட்டர்ஸ். ஓகேயா, இன்க்ளூடிங் அந்தமானும் நிக்கோபார். இங்கே நிக்கோபார் ஐலாண்ட், இங்கே அந்தமான் ஐலாண்ட்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் இங்கே லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ் இருக்கா. இந்த ஐலாண்ட்ஸுடைய கோஸ்டல் ஏரியாவையும் சேர்த்தா 7,516.6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எங்கே சிட்டுவேட்டட் ஆகிருக்குன்னா, நம்ம இந்தியாவோடைய சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் நார்த்துலேருந்து இப்படி பார்க்க தான் இந்தியா இருக்கும். நம்ம பூமியில் பார்க்கக்குள்ள இப்படி ஸ்லாண்ட் ஷேப்பில் இருக்கும். பிகாஸ் எர்த் வந்து டில்ட் பொசிஷனில் இருக்கிறனால நம்ம இந்தியாவும் ஒரு மாதிரி ஸ்லாண்ட் அப்படி இருக்கும். இப்படி பார்த்தா இது சைட் நார்த் வரும். அப்போ சதர்ன் மோஸ்ட் டிப் எங்கே இருக்குதுன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் வந்து இதை வந்து இந்திரா பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்குன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் இந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்தது இந்தியாவுடைய சதர்ன் மோஸ்ட் டிப் எங்கே இருக்குதுன்னா இந்த இடத்துல கன்னியாகுமரியில் லொக்கேட் ஆகிருக்குது. அதை தான் கேப் ஆஃப் குமரின் அப்படின்னு சொல்லுவாங்க, சதர்ன் மோஸ்ட் டிப். ஓகே, இந்தியாவுடைய சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் வந்து இந்திரா பாயிண்ட். எங்கே இருக்குதுன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில். சதர்ன் மோஸ்ட் டிப் எங்கே இருக்குதுன்னா கன்னியாகுமரியில் கேப் ஆஃப் குமரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பிகாஸ் ஏன் இதை சதர்ன் மோஸ்ட் டிப்புன்னு சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் இங்கே ஓஷனில் வந்து 3 சீயும் சேர இடம் எதுனா பே ஆஃப் பெங்கால், அரபியன் சி, இந்தியன் ஓஷன். இந்த 3 ஓஷனும் ஒரு இடத்துல மீட் ஆகும். அதுதான் கன்னியாகுமரி, அந்த கேப் ஆஃப் குமரின் அந்த பாயிண்ட்டை தான் சதர்ன் மோஸ்ட் டிப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து
3 கடலும் ஒரு இடத்துல மீட் ஆகிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த, கன்னியாகுமரியை தான். ஓகே.